சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அறிந்த புராணம் தெரியாத கதை. இந்த நிகழ்ச்சியில இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, திருவிளையாடல் புராணம் அப்படிங்கறத நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம் தானே. நம்ம படிச்சோமோ இல்ல நிறைய சினிமா எல்லாம் திருவிளையாடல் சினிமால பார்த்திருப்போம். நிறைய 64 திருவிளையாடல்கள் புரிந்திருக்கிறார் அப்படின்லாம் படிச்சிருக்கோம். அதற்கு மேலேயே நிறைய திருவிளையாடல்கள் பத்தி எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதுல பார்த்தோம்னா பிட்டுக்கு மண் சுமந்த கதை அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சிருப்போம். இந்த பிட்டுக்கு மண் சுமந்த கதையும் சரி, அந்த பரிதனை நரியாக்கிய கதையும் சரி, இது இரண்டும் தொடர் விளையாடல்களாக இருக்கும். அந்த பரிதனை நரியாக்கி இருப்பார், அதாவது அந்த மாணிக்க வாசகர் கதை. அது நமக்கு நன்னாவே தெரியும். அந்த குதிரைகள்லாம் வாங்கிட்டு வந்து ராஜாட்ட கொடுத்துடுறார். அந்த குதிரைகள்லாம் பார்த்தா அன்று இரவே நரிகளாக மாறி ஊளையிடுகின்றன அப்படின்னு சொன்ன உடனே மாணிக்க வாசகரை பிடிச்சு ஹரிமர்தன பாண்டியன் என்ன பண்றாருன்னா சிறையில் அடைச்சிடுறார். அந்த மாணிக்க வாசகரினுடைய பெருமைகளை ஹரிமர்தன பாண்டியன் உணர வேண்டும் என்பதற்காகத்தான் வைகை நதியிலே வெள்ளத்தினை பெருக்கெடுத்து ஓடச் செய்கிறார் அப்படிங்கிறத ஒரு இன்ட்ரோ, அந்த கதைக்கான இன்ட்ரோ. வைகை நதியிலே வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி வருகிறது. ஹரிமர்தன பாண்டியனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப கரையை அடைக்க வேண்டும் என்று சொன்னால் வீட்டிற்கு ஒருவர் கூலிக்கு வர வேண்டும், வேலைக்கு வரணும்னு சொல்றார். வீட்டிற்கு ஒருத்தர் வேலைக்கு வந்துடணும், வந்து அந்த கரை அடைத்தல் பணியிலே வீட்டிற்கு ஒருவர் ஈடுபட வேண்டும் சொல்லிட்டு அரச கட்டளை ராஜா வந்து தண்டோரா போட்டு சொல்லிடுறார். அந்த ஊர்ல பார்த்தோம்னா வந்தி அப்படின்னு சொல்லி ஒரு கிழவி, அந்த ஒரு கிழவி தன்னந்தனியாகத்தான் வசித்து வருகிறாள். அந்த கிழவி பார்த்தோம்னா பிட்டை டெய்லி புட்டு கொண்டு போய் வித்து வித்துதான் ஏதோ அவருடைய ஜீவனங்கிறது போறது. ஒரு புட்டு பண்றா, அந்த புட்டை பண்ணிட்டு டெய்லி என்ன பண்ணுவான்னா சிவனுக்கு கொஞ்சமா நைவேத்தியம் பண்ணுவாளாம். முதல்ல பரமேஸ்வரனுக்கு கொஞ்சமா நைவேத்தியத்தை பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொண்டு போய் வித்துட்டு வருவா. வித்துட்டு வர்ற அந்த சொற்ப வருமானத்துல வாழ்ந்துன்னு இருக்கா. அவளை பொறுத்த வரைக்கும், ஆஹா நம்ம வீட்டுல இருந்து யார் போறது, என்னால போய் அந்த கரை அடைக்கிற பணிக்கு போக முடியாதே, நான் யாரையாவது ஆள் அனுப்பணுமே, என்ன பண்றதுன்னு தெரியலையே, யாராவது ஒரு ஆள் அனுப்பலான்னு பார்த்தா அவன் கேட்கிற கூலி நம்மளால கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அந்த அம்மா யோசிச்சுட்டே இருக்கும் பொழுதுதான் இறைவன் அங்கே ஒரு இளைஞனினுடைய வடிவிலே வந்து சேர்ந்தாராம். இறைவனானவர் ஒரு யங்ஸ்டர் மாதிரி, ஒரு வாலிபன் மாதிரி வரார். வந்து இந்த கேள்வி ஏன் கேள்வி வருத்தமா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, இந்த மாதிரி என்னுடைய சார்பாக அந்த கரை இதனை அடைக்கின்ற பணிக்கு யாராவது செல்ல வேண்டும், யாரும் இல்லை, அதனாலதான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்ன உடனே, அதனால என்ன நான் போறேன் அப்படின்னு சொன்னாராம். நான் போனேன்னு சொன்ன உடனே, இப்ப நான் கூலி என்ன பாத்துறது, என்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லையேன்னு சொன்ன உடனேயே, இதான் இந்த புட்டு வச்சிருக்கேன், இந்த புட்டை கூட அப்படின்னு சொன்ன உடனேயே, சரி இந்த அம்மா வந்து இறைவனுக்காக எடுத்து வைத்திருந்த அந்த புட்டினை எடுத்து இந்த இளைஞனிடத்திலே கொடுக்கிறாள். இவரை புட்டை சாப்பிட்டுட்டு ஆஹா தித்திக்கிறது சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு, நேரா நான் உனக்காக இந்த புட்டுக்காக நான் போய் உனக்காக நான் போய் மண் சுமக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த புட்டே எனக்கு கூலியாக இருக்கட்டும், இது போதும்னு சொல்லிட்டு இறைவன் அங்க போயிட்டார். ஆனா அங்க போய் என்ன பண்றாருன்னு சொன்னா மண் சுமக்கவில்லை. அந்த கரை அடைக்கிற வேலையை பண்ணாம இங்க ஆடுறார், அங்க ஆடுறார், கூத்தாடுறார், சும்மா எல்லாரையும் வம்புக்கு எடுக்கிறார். அப்படி இப்படி சுத்தி சுத்தி வரா. சுத்தி வந்துட்டு என்ன பண்றாருன்னா ரொம்ப ஓடி ஆடி எல்லாம் பண்ணிட்டு நேரா ஒரு மரத்தடியில போய் படுத்துட்டு தூங்குறாராம். படுத்துட்டு தூங்கிட்டு இருக்கார். அந்த நேரத்துல ஹரிமர்தன பாண்டியன் அரசனானவன் வரான், சூப்பர்வைஸ் பண்றதுக்காக வரான், வேலையெல்லாம் ஒழுங்கா நடக்கிறதான்னு பாக்குறதுக்காக வரான். வந்து பார்க்கும்பொழுது ஒரு எல்லோரும் சுறுசுறுப்பா வேலை பார்த்துட்டு இருக்கா. இந்த ஒரு இளைஞன் மட்டும் தூங்கி கொண்டிருக்கிறதை பார்க்கிறார். சுறுசுறுப்பானா என்ன, எல்லாரும் கடமைக்கு வேலை பார்க்கிறார். எல்லாரும் தலையெழுத்தே ராஜா ஆர்டர் போட்டானே அப்படிங்கிறதுக்காக வேலையை பார்த்துட்டு இருக்கான். இவன் மட்டும் தூங்கிட்டு இருக்கான். இதை பார்த்த உடனேயே அரசனுக்கு இன்னும் கோவம் அதிகமாறுது. எல்லாரும் ஒழுங்கா வேலை செய்ய மாட்டேங்கிறா, இதுல இவன் வேற ஏற்கனவே சோம்பேறித்தனமா வேலை பார்த்துட்டு இருக்கா, இதுல இவன் வேற வந்து தூங்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்ககிட்ட கூப்பிட்டு கேட்கிறாரு, இவன் ஏன் தூங்குறான் அப்படின்னு கேட்டா, அவன் இவ்வளவு நேரம் சும்மாவே இல்லை, இங்க குதிக்கிறான் அங்க குதிக்கிறான், ஆடி பாடி எல்லாம் பண்ணிட்டு இருந்தான், கூத்தாடிட்டு இருந்தான், அப்படியே டயர்ட்ல படுத்து தூங்கிட்டு இருக்கான்னு சொன்னேன். ராஜாக்கு இன்னமும் கோபம். இவ்வளவு நேரம் இவங்களெல்லாம் வேலை செய்ய விடாம வேற டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தானான்னு சொல்லிட்டு அங்கிருந்த ஒரு கோலை எடுத்து நீட்டா அவன் முதுகுல பளிச்சுன்னு அடிக்கிறார். அப்படி அடிச்ச உடனே என்ன ஆறுது, அந்த அடியானது எல்லோருடைய முதுகிலும் பட்டது அப்படிங்கிற அந்த கதையை படிச்சிருப்போம் இல்லையா. எல்லோருடைய முதுகிலும் பட்டது. அடித்த உடனே அந்த அடியை வாங்கிட்டு எழுந்துட்டு என்ன பண்றார், மண்ணை தூக்கி அப்படி ஒரு மண் சுமந்து அப்படியே மண்ணை கொட்டுறார். கொட்ட உடனே தன்னால் அந்த கரை முழுக்கவே அப்படியே அடைந்து விடுகிறது. அப்பொழுதுதான் வந்திருப்பது இறைவன் என்று அறிந்து கொள்கிறார். அப்புறம் மாணிக்க வாசகனுடைய பெருமையெல்லாம் அறிஞ்சிட்டார். அந்த கதை போறது. இதுல நமக்கு தெரியாத கதை என்ன அப்படின்னு சொன்னா, இந்த நீலகண்ட தீட்சிதர்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து தன்னுடைய சிவலீலார்ணவம் அப்படின்னு ஒரு கவிதை தொகுப்பு எழுதியிருக்கார். அதுல வந்து இறைவன்கிட்ட கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி கேட்கிறான்னு சொல்லி பார்த்தோம்னா, இறைவா உன் மேல பட்ட அடியானது எல்லோர் மேலும் பட்டது அப்படின்னு இந்த புராணத்துல வர்றது. இது சரி, மிக சரி. ஏன்னா நீதான் அந்த உலகத்தினுடைய பரம்பொருள். அதனால பரம்பொருள் மீது பட்ட அடியானது எல்லோருடைய முதுகிலும் பட்டது. ஆனால் அதே நேரத்திலே நீ வந்து அந்த புட்டை வாங்கி சாப்பிட்டதானே அந்த கிழவி
கிட்ட இருந்து புட்டை வாங்கி சாப்பிடும் பொழுது உனக்கு நான் தித்தித்தது அப்படின்னு சொன்னதானே, அப்ப எல்லோருடைய நாவுகளிலும் அந்த தித்திப்பு என்பது வந்திருக்க வேண்டும் தானே, ஏனென்றால் நீ பரம்பொருள் தானே. உன் மேல பட்ட அடி எல்லோருக்கும் படும் பொழுது நீ புட்டு வாங்கி சாப்பிடும் போது தித்திச்சுது இல்லையா, அப்ப எல்லோருடைய நாவும் தித்தித்திருக்க வேண்டும் தானேன்னு சொல்லி நீலகண்ட தீட்சிதரானவர் சிவன் கிட்ட கேள்வி கேட்கிறாரா. அதற்கு சிவன் பதில் சொல்வதை போல அவரே அந்த கவிதையை எழுதியிருப்பார். அது எப்படி தெரியுமா, ரொம்ப அற்புதமா இருக்கும். அப்ப சிவபெருமான் சொன்னாராம், நான் சோம்பல் தன்மையோடு உறங்கிக் கொண்டிருந்தேன். அப்பொழுது என் மீது பட்ட அடியானது யார் யாரெல்லாம் இப்படி சோம்பல் தன்மையோடு இந்த உலகத்திலே இருக்கிறார்களோ அனைவரின் மீதும் பட வேண்டும் என்று நினைத்தேன். அதே மாதிரி எல்லார் மேலும் யார் யாரெல்லாம் சோம்பேறிகளா இருந்தார்களோ அவர்கள் எல்லோர் மேலும் இந்த அடியானது பட்டது. ஆனால் அந்த புட்டு வந்தியானவள் புட்டை கொடுக்கும் பொழுது, அந்த பிட்டினை நான் சாப்பிடும் பொழுது என் மீது இவ்வளவு ஆத்மார்த்தமான பக்தியினை செலுத்தி அந்த பக்தியின் வெளிப்பாடாக இந்த புட்டினை இந்த அம்மா எனக்கு கொடுக்கிறாளே, இதே போல யார் யாரெல்லாம் ஆத்மார்த்தமாக என்னை சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்களோ, என் மீது பக்தியினை செலுத்துகிறார்களோ அவர்களுடைய நாவெல்லாம் தித்திக்க வேண்டும் என்று நினைத்துத்தான் நான் அந்த பிட்டினை சாப்பிட்டேன். அதுபோல் என் மீது ஆத்மார்த்தமான பக்தியினை செலுத்தியவர்கள் யாரும் இல்லாததால் அவர்களுடைய நாவு தித்திக்கவில்லை அப்படின்னு சொன்னாராம். இது உண்மைதானே. ஆக இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னா, அந்த ஆத்மார்த்தமான பக்தி அது இருந்தால் இறைவன் நிச்சயமாக நம்முடனேயே தான் இருப்பார் அப்படிங்கிற அந்த உண்மையை புரிஞ்சுக்கணும் இல்லையா.